ஏடி பண்ணுகிற எப்பா 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 என்னவா போய் விட்டுடா என்ன பெத்த அப்பா ஓ என்ன பெத்த அப்பா எப்பா எங்க பாக்குறே ஆமா சந்தையில எப்பா ஓய் எப்பா ஏவா எப்பா அவள எப்பா அவள எப்பா அவள எப்பா எப்பா ஓய் என் நாட்டு இந்த ஊர்ல யாருன்னா ஒருத்தர அளவா இருக்கிறாங்களா எப்பா இந்த மாதிரி யாருமே கலக்கலமா அப்படி செம்மையாங்கற நான் ஏதா இவள அழகு பத்தி நீ பேசுறதா எப்பா ஓய் இவள அழகா நான் பிறந்துக்கிறேன் சரி இந்த ஊர்ல என்னாடு யாருன்னா ஒரு சக்காலத்துக்கே அழகா இருப்பாங்களா எப்பா ஒன்று கூட இல்லமா யாருமே இல்ல ஆமா எவ்வளவு அழகா இருக்கிற மத்தியா நாடு மத்திய அப்படியே செவேனுக்குற எப்பா இவ்வளவு அழகான பிள்ளைய ஆ. என்ன எப்படிப்பா நீ பெத்த ஏமா அவனை பெக்கிறதுக்கு எங்க போனோம் தெரியுமா எங்க போன ஏமா அவனை பெக்கிறதுக்கு கோயிலெல்லாம் போனோமா ஏப்பா ஓய் வீட்டுல இடம் இல்லாத கோயில போய் நீ எங்க அம்மா நின்றுக்கிறீங்க ஓய் தாவத்துக்குமா என்ன தேவத்துக்கா தவமா என்ன பெரியாண்டி தாவமா மிளிப்பூல் தாவமா ஏமா தவமா ஓ தவம் ஆமா தவமா அவனை பெத்தெடுத்தா எல்லாம் பத்திரமா பெத்தா ஓ தவமா தவம் இருந்து வரத்துல பிறந்த தவமணி பொண்ணு தவமணி பொண்ணு அப்படி சொல்றான் எப்பா அப்படி சொல்றான் சரி எப்பா ஓய் அப்ப ரெண்டு அங்க போன உன்னை பெக்கிறதுக்கு எங்க போய் உங்க அம்மால கூட்டு போய் கூட்டிட்டு போய் ஆர்டர் விட்டுமா யாமாமா பாடி நீ வாங்கி கொடுத்தா நான் யாமாமா போடாத வர போறேன் பாடி நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானா நீ போ நீ சரி சரி இரு ஏன்னா எப்பா எங்க அம்மாலாம் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட விட்டுட்டு உனக்கு எல்லாம் வெளியே கொலை நக்கிற வேலையா அப்ப உண்டால முடியறது இல்லையா அந்த வேலை அது இல்லம்மா அம்மால கூட்டு போய் டாக்டர் விட்டு ஸ்கேன் பண்ண விட்டமா ஓ ஸ்கேன் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருக்குற ஆமா ஓ அழகா வரத்துல பிறந்த தவமணி பொண்ணு நானு ஆமா எப்பா இவ்வளவு அழகான பிள்ளையா கொடுத்தியே எப்பா ஆமா என்ன சேலத்துல கொடுத்தியே ஆமா என்ன என்னது சொல்லுமா எனக்கு சீதனும் கொடுத்தாப்பா ஆமாமா வண்டி வண்டியா ஓடிட்டா என்ன எருவா இல்லம்மா சீதனம் வண்டி வண்டியா ஓடி சீதனும் வண்டி வண்டியா கொடுத்தியே எப்பா ஓய் எனக்கு என்ன கொடுக்காத விட்ட எல்லாமே கொடுத்தனா எல்லாம் கொடுக்காத விட்ட ஆடு மாமா வர இரு மாமா எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் எப்பா எனக்கு என்ன கொடுக்காத விட்ட ஆடு மாடு எல்லாம் ஓட்டிட்டுமா அண்டா கொடுத்தா குண்டா கொடுத்த ஆமா ஆடு கொடுத்தா மாடு கொடுத்தவும் குஞ்ச கொடுத்த நான் செத்துருடி திட்டுமுண்டா என்னதுக்கு குஞ்சு கொடுத்தன்றா அது இல்ல கோழி குஞ்சு கொடுத்தியா எப்பா ஆமா 7 சிந்தரமும் ஓட்டி விட்டியா எப்பா சிந்தரமும் நான் பண்ணா இல்ல ஓட்டி விட்டியா எப்பா ஓட்டி விட்டா இத்தனையும் ஓட்டி விட்டு சேலத்துல இருக்கிற வக்கீல் மாப்பிள்ளை கொடுத்தியா எப்பா ஆமா அவன் ஒரு கள்ளுச்சாராயம் குடிக்க மாட்டான் ஒரு பீடி சிகரெட் குடிக்க மாட்டான்னு எப்பா குடுத்தியே ஆமா என்ன குடுத்துனா என்ன தடா எப்பா நான் சுகத்தை கண்டு ஏமா ஏமா என்னமாச்சு ஓ என்னாச்சுன்னு கேக்குறேன் ஆமா அப்பா வக்கீல்னு சொல்றதுதான் பேரு ஆமா கோர்ட்டு கேஸ்னு ஒரு நாலு கூட நான் காதுல கேட்டதுல்றா எப்பா நீ கொடுத்த சீதனத்தை எல்லாத்தையும் வித்தே தின்னுட்டாண்டா எப்பா அண்ணா அப்படியா அது மட்டும் இல்ல நீ 7 எறும்பு ஓட்டு விட்டிய ஆமா அந்த 7 எறும்பு விட்டாண்டா எப்பா ஓ நீ அந்த வந்து தேவி அடிக்குது எப்பா எல்லாத்தையும் வித்து விட்டாண்டா எப்பா சரி அது என்ன பண்றாங்க 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் கொண்டு போய் அடமான வச்சுட்டு என்ன பண்றாங்க முள்ளு பதில 4 பேரும் உக்காந்துக்கிட்டு என்ன பண்றாங்க 10 தோக்குது 10 சவிக்குது அப்படின்னு சீட்டாட்டம் ஆடுறாங்க எப்பா சரி அது மட்டுமா அவன் சாராயத்தை குடிக்கிறாண்டோ சரி என்ன செவத்தோர சாட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறான்டாப்பா அடிக்கிறான் அடிக்கிறான்டா எப்பா சரி அவன் கல்ல குடிக்கிறாண்டோ
ஒதுக்கிறான்டா எப்பா எப்பா சீட்டாட்டம் ஆடிபிட்டு சாயந்தரம் புள்ள போதைய போட்டுக்கிறான்டா போதைய போட்டுக்கிட்டு எப்படி வர்றாங்க கண்ட்ரோலி கண்ட்ரோலி அவன் ரோட்ட கோண கோணைய போடுது அப்படின்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வரான்டா எப்பா அவன் அப்படி சொல்றான் போன கோணைய 4 கால் பாத்தியில வர்றத பார்த்தனா போதும் நம்ம புருஷன் பாதியில வர்றாங்க நம்ம புருஷன் வந்தா அடிச்சு விடுவாங்க அப்படின்னு நான் என்ன பண்றது வீட்டுக்கு உள்ள இருக்கிற கதவு சந்தில போய் நான் மூச்சை பூச்சிட்டு கத்திட்டு இருக்கிறனே எப்பா நான் போய் கதவு சந்தில ஒண்டிக்கிட்டா போதுண்டா எப்பா என்ன பண்றா எங்க அப்பா எப்பா என்ன பண்றா என் புருஷன் வீட்டுக்குள்ள வந்தது மூலையில இருக்கிற பாயை எடுத்து நட்டு வீட்டுல போட்டு அவ்வளவு பதிலு என் புருஷனுக்கு பாரு பாய் போட்டு படுக்கணும்னு நினைப்பு இருந்துக்குது அப்படின்னு நான் நினைச்சினேன் அது மட்டுமா பண்ணா ஏன்டா எப்ப பாய போட்டு தலைவாணி கொண்டு வந்து வைக்கிறான்டா அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம புருஷனுக்கு இவ்வளவு பாதியிலையும் நாளைக்கு தலைவாணி வச்சு படுக்கணும் அப்படின்னு என்ன இருக்குது நான் நினைச்சேன் எப்பா என்ன பண்ணாம தலைவாணியை போட்டுட்டு நாங்க கதவு சந்தில இருந்தோம் பாரு என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து பாயில இப்படி மலாக்க படுக்க வச்சாடா எப்பா எப்பா கமுந்து படுத்தா குழாயில அதனால எப்பா அவன் சித்திரவாத படுத்துறான் என்ன இனிமே நான் அவங்கிட்ட இருந்து நான் பொழைக்கவே மாட்டேன் வடையப்பா நீ நானும் இருந்து பொழைச்சிக்கலாம் ஓ இந்த ஊரு ஜானம் என்ன சொல்லும் தான் பாக்குறேன் இல்லைன்னா அவங்கிட்ட இருந்து பொழைச்சு விடுவேன் அம்மாடி சொல்ற மாதிரி சொல்லிவிட்டான் எப்பா இங்க வா கீழே உக்காரு கீழே உக்கார நானு சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் குஞ்சுக்கு முத்தம் கொடுத்தானே இப்ப ஒரு முத்தம் கொடுத்தா இப்ப எல்லாம் தும்புல வர அளவு என்னடா இருக்குது சரி எப்பா இனிமே நான் அவங்கிட்ட இருந்து பொழைக்க மாட்டேன் நீ ஒண்ணு எனக்கு வாழ்றதுக்கு வழி சொல்லு இல்ல அப்படின்னா பாரு நான் முருங்கத்தாலிய வேவிச்சு அதுல முட்டையை உடச்சு விட்டு வறுத்து தின்னுபிட்டு சேர்த்து போயிருவேன் ஓ ஆண்டியம்மா வருதா சீக்கிரம் வர சொல்லி விடு பாலா ஓடிவா
ஏங்க எங்க மத்தாளக்காரரு இந்த ஊரான ஊருக்குள்ள இப்படி தன்னந்தனியா வந்திருக்கும் பொழுது ஒரே குஞ்ச கூட காணமே. அடி திருட்டு முண்டை அறுத்து போட்டா ஒரு மினி டெம்போவா நம்ம அவ்வளவு குஞ்சு உக்காந்து இருக்குது. ஒரே குஞ்சு இல்லங்கிற உங்களுக்கு நெட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, கருப்பு குஞ்சு வேணுமா, வெள்ளை குஞ்சு வேணுமா, தொப்பி போட்டது வேணுமா, தொப்பி போடாதது வேணுமா, இல்ல இந்த மாதிரி இளவட்ட குஞ்சு தான் வேணுமா, உனக்கு என்ன ரகம் வேணும் ரகமா உட்காந்து ஐயோ நான் யாருக்கிட்டதான் போகட்டும் மாறிய போய் பூஜாரிட்டு போ. அவர் நிரந்தரமா இருப்பாரு. நோம்பிலாம் முடிஞ்சு போச்சு பாரு. கோயில கூட நடைய சாத்திட்டாங்க. கங்காணமா வந்துருப்பாங்க. போபாரு அப்படியே போக தள்ளி போட்டுறாரு. தள்ளி தள்ளி நான் வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வர சொன்னேன். எங்க கூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? சாமான அளவுக்கு தொடச்சிக்கிட்டா தொடக்காத அண்ணா. வெளிநாட்டுக்கு போய் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய்க்கிறேன். என்ன பீபேன்றதுக்கா? வெளிநாட்டுக்கு போய் சரி டயர்டால கூப்பிட்டு ஐயோ என்னது டொயனா டொயனு பேரெல்லாம் மாத்தி மாத்தி கட்டிக்கிறாங்க. அது நேர கட்டல மாத்தி ஓ உனக்கு வீட்டு ஐயா பண்ணி நல்லா பேசுவாளா? சரி அப்படினா உன்னை வித்தா போலான்னு இருக்கு. என்ன நம்பி போ. முன்னுக்கு வந்துருவா. எப்படி இப்படியால? சரி அப்படினா போய் பாக்குறேன். நான் வீட்டு வேலைக்கு ஆளு கூட்டிட்டு வர சொன்னா ஏரியில கிடக்கிற பெரியாடி சரியாடு வந்து பாரு. முன்னாட்டம் அது ஒரு பொண்ணுதான். முன்னாட்டும் ஒரு அது ஒரு பொண்ணு. சரி அதனால நல்லா கட்டி பேசி பாரு. அம்மா கூப்பிடுமா? அடிச்சு பேச. அடி அம்மா அதான் பிதலக்கற அம்மா. ஓ தே எங்க ஓபாட்டி ஓபாட்டி எங்க வாங்க? அம்மானு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறா, பெரியம்மானு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறா. இவளை என்னன்னு கூப்பிட்டு பேசுவா? கண்ணே இப்படியெல்லாம் கூப்பிட்டா பேச மாட்டா. பாரு கிளவி திருட்டு முட்டா போடி தேவடியா சக்காளி தின்னு. ஓ ரேடியா தக்காளி சட்னி பேசுமா? ரேடியோ பேர் மேல கட்டிக்கிறாங்க. சரி அப்படி பேசி பாக்குறீங்க. சரி மானகத்துல எனக்கு மானல வெக்கல சூடுல சொன்னல தேவடியா முட்டை தக்கோட முட்டை பீத்தல முட்டை செலுத்து முட்டை எனக்கு சொத்துப்படி தேவடியா பீத்தல. ஏய் ஆறு தேவடியா என்ன? ஆறு சக்காளி தின்னு. ஆறு தேவடியா என்ன? உன்னதாண்டி ஆறு சக்காளி தின்னு. உன்னதாண்டி சொத்துப்படி தேவடியா சொத்துப்படி என்ன? ஆறு குடும்பக்கின்ன. அடியே ஆறு கட்டு போடுவல சோள கட்டு போடுவல கட்டு கட்டு போடுவல ஏழ்குடி தாங்கக்கிட்டு மாரிய கோயில் பூஜாரி ஓட்டு ஆறு தேவடியாங்க. ஏய் ஆறு சக்காளி உன்னதாண்டி என்ன? ஏடி உன்னதாண்டி ஏடி என் கால்ல போட்டுக்கிற எழுத்து உன் தலைய போட்டுற மாதிரி தேவடியாடா. ஆறு கால்ல எழுத்து காட்டு பாறான். ஏய் எழுத்தா தெரியாதுடா. அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஏய் ஓய் இந்த வாடி என்னடி என்னடி என்ன நினைச்சிட்டு அடியே டங்கு டிங்கு மாதிரி டவுன் கேப்பாரு என்னடா? ஐயா ஏங்க நீ மருந்த போடுவல நான் போட மாட்டேனா? அரியீரு மிளகா சுரீரு நிச்சா அரியீரு மிளகா சுரீரு நிச்சா அதுல 5-6 மிளகா அப்படியா அப்படியா? ஏன் இவன் மட்டும் தான் போடுவாளா? நான் போட மாட்டேனா? அடி கார்த்திகை மாசத்து கூம்பே, அடி கார்த்திகை மாசத்து கூம்பே இந்த பையனை முடிச்சிட்டு கதை போடுறாள கதை. ஆமாடி வித்தார கள்ளி வெறுவடிக்கு போனானா? வித்தார கள்ளி வெறுவடிக்கு போனானா? வித்தார முள்ளு பொத்தோடி ஏறிச்சா. ஓ அப்படி வரடி. ஆமா ஏன் நான் போடுற மாதிரி அடி கோழி கொக்குன்னுச்சா. கோழி கொக்குன்னுச்சா. கொக்குன்னுச்சா. அடியே சேலத்துக்கு சபாபேட்டுக்கு சென்ன நடக்காரி. சேலத்துக்கு சபாபேட்டுக்கு சென்ன நடக்காரி. மாறில்லாத பிள்ளை மாறு இல்லையா எனக்கா? அடி சேலத்து தேனு தித்திப்பா தித்திப்பா இவ அப்படி சின்ன அக்கா பாடலாம். ஏய் ஆமா இவ்வளவு அழகா வந்திருக்கிறியே. ஆமா ஏண்டி ஐயோ பொம்பளையோட மானமே போகுது. ஏண்டி இப்படி பண்ற? ஏண்டி என் நாட்டு யாருன்னா இந்த ஊர்ல ஒருத்தர் அளவா இருப்பாங்களா? நான் ஏண்டா இவ்வளவு அழகா பிறந்தேன். அழகு பத்தி மட்டும் பேசினா பாரு சூரியன் எங்க இருக்குது. கூதி எடுத்து ஆமா சீலை தூக்கி மேல போடு. சீலை தூக்கி மேல போடு. ஏண்டி தெரியாத பிள்ளைக்கு சொன்னா இதை நான் செஞ்சுட்டு போறேன். போடு போடு. அந்த போட்டினா
அதிகமா கண்ணு பிடிச்சா கொலையில கரும்பா போய் செத்து போயிடுவேன். நீ தாண்டி மேல போட சொன்னா இங்க வா. யா முன்னாடி இருக்கிற 2 சனத்தை மூடு. சனத்தை மூடுமா? இது முதல்லயே சொல்றது மூடி விட்டு போறேன். ஏண்டி இப்படி கூத்து பாக்குற சனத்தை மூடி விட்டா அவங்க கூத்த பாப்பாங்கல்ல இல்ல சூத்த பாப்பாங்க. நீல உரிச்சி பேர்த்தி கட்டு. உரிச்சி பேர்த்தி கட்டணுமா? இது முதல்லயே சொல்றது போடி. தேவடைய சக்கால் துட்டு போயிட எல்லாருக்கும் சாமி வந்தா எலுமிச்சிக்காய் கொடுப்பாங்க. இந்த மொட்டாடு வாய சாடுற கொண்டு கொடுத்தா வாயில கண்டாடிய பல்லு போயிடாது. அது எல்லாம் சாமி வந்தா வகத்தை பிடிப்பாங்க இல்ல கைய பிடிப்பாங்க. இவன் முடிச்சுட்டு வரோம் அறா தொப்புளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தான் முறுத்தி காட்டு பின்ன சீலை எவரடி பின்ன நான் கட்டி விடுற புடவை அதே மாதிரி நான் கட்டிக்க தெரியாத பண்ணி கட்டி விட்டு காட்டு. பின்ன புடவை கட்டணும்னா பின்ன கொசுவும் கோலனடி. கொசுவும் கோலணும். எப்படி கோலணும் தெரியுமா? எப்படி பாரு ஒரே இடத்துல நிலை நான் கட்டி விடுறேன். சரி என்னடி அஞ்சூரி சந்தைக்கு நான் இறமையா புடிச்சிட்டு போறேன். நீ நடந்து சரி போறதே நானும் நடக்கிறேன். வேற இடத்துல இல்ல. சரி இப்படி கட்டணுமா? ஏடி திருட்டு முண்டை ஆக்சிடென்ட் ஆன போனதுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணா அப்படி இப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சு கட்டினா யாருன்னா ஒரு மாப்பிள்ளைங்க வருவாங்களா சொல்லு பாக்கலாம். அப்படியா? எல்லாம் அப்படி திறந்து விட்டு இருந்தாக்கா 4 பேர் பாப்பாங்க. பாரு 3 பேர் புக்கிங் பண்ணி விட்டு போய்க்கிறாங்க. யாரு வந்தாலும் 10 ரூபா, யாரு வந்தாலும் 10 ரூபா. பொண்ணே போடுவாங்க. என்ன சொல்ற? சரி அம்மா சரி போனால் போகட்டும்படி. போனால் போகட்டும். ஆமாம்மா நானு வீட்டுக்கு தூரம் போயிட்டேன். சரி அதனால போய் தண்ணி ஊத்திக்கிட்டு சுப்பரம் வச்சுக்கிட்டு திருட்டு முண்டை போடி உள்ள போயிட்டு வரட்டா? குடிச்சிடுவா. டாடா பாய் see you I come on பூதி. அம்மா சொல்லுமா போனால் போகட்டும். நாமளே பேசிக் கொண்டிருந்தால் நெடிய நேரம் கடந்துவிடும். இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆனா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாகியோர் 60 தாய்மார்களும் பெரியோர் சிறியோர் பள்ளிக்கு செல்லக்கூடிய இளவயது மாணவ மாணவிகள் அணிபெற்று வேறும் கடல் அணை போல அமர்ந்துள்ளார்கள். அம்மம்மா இது ஆடும் சபை பாடும் சபை பார்க்கப்பட்டது ஒரு புண்ணியமான ராஜசபை. அம்மம்மா இதோ தேவலோகத்திலே கூடினால் இப்படி பூலோகத்திலே கூடினால் ராஜசபை இப்படி மக்களால் கூடப்பட்டது மக்கள் சபை என்று சொல்வார்கள். இந்த மக்கள் சபை ஏன் இதற்காக என்ன காரணம்? பாட்டம்மன் சாமி பண்டிகையை முன்னிட்டு இன்னும் யார் என்றால் அருமை ஐயா செட்டி ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் பொன்னையன் அவர்களும் அவருடைய தலைமையிலே இந்த நாடகத்தை அரங்கேற்றி செய்துள்ளார்கள். அம்மம்மா இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? நாடகம் கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி ஒரு குடும்ப சரித்திரம் என்ற நாடகத்தை இன்று குரு பெரியோர் முன்பதாக அரங்கேற்ற செய்துள்ளார்கள். யார் என்றால் அக்கினி புயல் யூடியூப் சேனல் நம்ம சேகரன் அவர்களும்
மணிகண்டன் அவர்கள் இங்க நம்மளுக்காக வரி தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக பணிவார்ந்த வணக்கம். அம்மா, இந்த நாடகத்தில் நான் யார் தெரியுமா? என்னுடைய பெயர் சொன்னேனே உனக்கு தெரிந்ததா என்ன? இல்லம்மா. ஏன் தெரியவில்லை? மக்கள் சத்தம். ஓஹோ, மக்கள் சத்தம். இது சீக்காது. இது பித்தாடுமா? அப்படியா? ஆமா. அம்மம்மா, அந்தரைக்கு மாதிரி வச்ச சுந்தரமாக வந்து அண்ணம் போல் நடந்து என் பின்னே ஜடை குலங்க 1000 மின்னலில ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர்தான் அம்மன் சுகாலா தேவி என்று தெரிவிக்கலாம். சுகாலா தேவி. சுகாலா தேவி. சுபாலா தேவி. சுபாலா தேவி. ஆமா. அப்படி சுபாலா தேவியா இருந்தாலும் அப்பா என் தாய் தந்தை அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி என்னையும் பெற்றெடுத்த என் தாய் தந்தை ஆச்சரியமா நாடி சொல்றேன்.
அம்மம்மா சொல்லுப்பா. இந்த சுபாலா தேவியை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் பிரசுதி அம்மை என்று தெரிவிக்கலாம். சரி. யாரு? சைலண்ட் சைலண்ட். ஏய் கண்ணா உட்காரு, கீழ உட்காரு. ஏண்டா ஒரு ஆணு வேஷக்காரர் வந்தா என்ன அடிக்கிறாங்க, அப்ப வந்து அடி வாங்குறது இல்ல. ஒரு சூறு வேஷக்காரர் வந்து இந்த வீட்டுல என்ன அடி அடின்னு அடிச்சு கொண்டா. இன்னும் மொல்லா சொல்லு, இன்னும் மொல்லா சொல்லு. டேய் எந்திரி மேல, எந்திரி மேல, முது முது ஓடுது. அம்மம்மா அம்மா இந்த சுபாலா தேவியை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் அம்மம்மா அம்மா பிரசுதி அம்மை என்று தெரிவிக்கலாம். ஓ பிரசுதி அம்மை. ஆமா. ஆ. என்னுடைய தந்தையார் தச்சன் என்று தெரிவிக்கலாம். ஓ தச்சன் உன்னுடைய தந்தையார். ஆமா. ஆ, தச்சனுக்கும் பிரசுவதிக்கும் மண்டை பிராதி மண்டா 150. இப்ப பொங்கல் அன்னைக்குங்கிறதுனால கண்டா லீவு. இன்னைக்கு எல்லாம் போடுற 250 300 போயிட்டு இருக்குது. பிரசுதி. ஓ பிரசுதி அம்மாவுக்கும் ஆமா தச்சனுக்கும் நான் மகளாக பிறந்து நீ மகளாக பிறந்து நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? யாரை மாலையிட்டாய்? பாடி சொல்றேன். அடியம்மா தான் முடித்தேன்.
அடக்க முடியாதுப்பா. அண்ணா 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 ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்கண்ணா. நீங்க பேசுங்க, நாங்க கூத்த வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்துறோம். நீங்க எப்ப பேசிட்டு நிறுத்துறீங்களோ அப்ப நாங்க கூத்த ஆரம்பிச்சுக்கிறோம். அம்மா ஆனால் இந்த சுபாலா தேவியை திருமணத்தை செய்த என் கணவர் யார் தெரியுமா? கணவர் யாரம்மா? அம்மா நான் மாளிகையின் மன்னவர் தென் திசை ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய நமன் என்று சொல்லக்கூடிய நீதி நேர்மை நெறிமுறை தவறாத ஆட்சி செய்து வரக்கூடிய அவர்தான் யமதர்மராஜன் என்று தெரிவிக்கலாம். யமதர்மராஜன் உங்களுடைய கணவர்? ஆமா. ஓஹோ, அப்படி யமதர்மராஜனை திருமணத்தை செய்து இந்த சுபாலா தேவி அவருக்கென்று நான் பத்தினி உத்தமி சித்தமி. ஓ, பத்தினி உத்தமி சித்தமி. ஆமா, அவருக்கென்றே நான் வாழ்ந்து வருகிறேன். அவருக்கென்றே நீ வாழ்ந்து வருகிறாய். உண்மையாக? அதனால இன்றைய தினம் நீ வந்த காரணம் என்ன? அம்மா, உன்னுடைய கணவர் ஏதோ காரணமா அழைத்திருக்கிறார். போலாமா? புறப்படலாம். இதோ யமுனா. ஆமா, அந்த புறத்திலே இருக்கிறா. சரி, அவளை அழைத்துக் கொண்டு வா. நாங்கள் இருவரும் என் மன்னரை காண வேண்டும். அப்படியே போயிட்டு வா. கேளுங்க சபையர்களே, அதே சமயத்தில் இப்பொழுது யமுனா சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் பின்னால்
இப்ப ஒரு பிள்ளை வந்துச்சு. ஆமா, இந்த பிள்ளை ஆறுது உங்க பிள்ளையா? ஆமா. டீ சாப்பிடுறியா, பண்ணு சாப்பிடுறியா, பலகாரம் சாப்பிடுறியா? ஒரு சோதா குதி. எங்க பிள்ளை மாமான்ற அப்பா இல்ல உங்க பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதான் நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமா என்னமோ அப்படின்னு தான். உங்க பொண்ணுங்கிறீங்களே, நெசமாலுமா உங்க பொண்ணா இல்ல சித்தப்பட்டு பொண்ணா? இல்ல சித்தப்பாட்டு பண்றா. ஓ, சித்தப்பாட்டு பொண்ணு. சித்தப்பட்டு பிள்ளையா நீயா வச்சிட்டு இருக்கிற? உன் அடைக்கலத்துல இருக்குது. ஏன் உங்க சித்தப்பட்டு சின்னமால எங்க போயிட்டாங்க? ஊர் மேலையா? ஓ, உங்க சித்தப்பனா சின்னமாலும், அதாவது இந்த கடல் தாண்டி வேலைக்கு போலான்னு போன இடத்துல நடுவுல கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது நடு கடல்ல போகும்போது புயல் வந்துருச்சு. அதனால உங்க சித்தப்பனும் சின்னமாவும் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. ஓ, அதனால உன் அடைக்கலத்துல அந்த பிள்ளைய வச்சிருக்கிற. ஏங்க, எனக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கற. உங்க பிள்ளைய கொடுக்கல, நான் தான் வச்சு காப்பாத்துறேன். காப்பாத்தீங்களா? முடிஞ்ச அளவு காப்பாத்தீங்க. சொல்லி அனுப்பிடுறேன். சொல்லி அனுப்பிடுறேன். அனுப்பிடு. முடிஞ்ச அளவு நானும் கரெக்ட் பண்றேன். பிள்ளைய அனுப்பிடு பார்க்கலாம். சரி, சொல்லி அனுப்பிடு. நல்ல விதமா சொல்லி அனுப்பிடு. அக்னி மாரியம்மா தாயே, இந்த பிள்ளை மட்டும் எனக்கு எப்படியாவது ஐ லவ் யூ சொல்லி பிடிச்சுன்னா போதும். ஐ லவ் யூ மாமான்னு சொன்னா உடனே பொட்டிக்காரனு ஜால்ராக்காரனு உன்னை காலையில வெட்டுறான். ஆயா அண்ணா, அண்ணனா என்ன வேணும்னு வச்சுங்க? இல்ல, நீ மட்டும் என்ன மாமான்னு சொல்லி கூப்பிட்டா பொட்டிக்காரனையும் ஜால்ராக்காரனையும் காலையில இந்த மாரியாய்க்கு வெட்டுறாய். ஏன்னா பொட்டிக்காரரு மொத்தக்காரரு பொட்டிக்காரர் வெட்டி விட்டீங்கன்னா நீ எப்படி கூத்தாரு சொல்லு? என்னமா கூத்த ஆனா வேண்டுதல் வச்சா ஒரு பெண்களாகப்பட்ட உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. பின்ன எப்படி வைக்கணும்? நான் சொல்ற மாதிரி வேண்டுதல் வச்சீங்கன்னா நீங்க உடனே உங்களுக்கு பாக்குற பொண்ணு செட் ஆயிரும். எப்படி வேண்டுதல் வைக்கணும்? என்ன தாயி அம்மா அக்னி மாரியம்மா. அம்மா தாயே அக்னி மாரியம்மா. அம்மா தாயே அக்னி மாரியம்மா.
இந்த பொண்ணு மட்டும் வந்திருக்கிற பொண்ணு எனக்கு செட் ஆகி போச்சுன்னா இந்த வந்திருக்கிற பொண்ணு எனக்கு செட் ஆகி போச்சுன்னா அக்னி மாரியம்மா நான் கூத்து முடிச்சிட்டு சம்பளம் தருவார் வாத்தியாரு சம்பளத்தை வாங்கி மத்தாளக்கார சோப்புல வச்சுட்டு தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு விபூதி எடுத்து பட்டப்பட்டு நீர் இட்டுக்கிட்டு மாலை வாங்குறதுக்கு காசு இல்ல அதனால வேற சூளத்துல போட்டு வச்சிருப்பாங்கல்ல காஞ்சி போன மாலை எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிட்டு உன் சன்னிதானத்துல இருக்கக்கூடிய சூளாயத்தை எடுத்து குத்திக்கிட்டு உனக்கு நானே பலியா வந்து வேண்டுதல் வைனா அடி திருட்டு முண்டை உங்களுக்கு பொண்ணுல செட் ஆயிடும் நானே குத்திக்கிட்டு செத்து போயிட்டுனா அப்புறம் எனக்கு அந்த பொண்ணு செட் ஆனா செட் ஆகல எனக்கு என்ன நானும் பொண்ணு செட் ஆகணும் தான் நானே வேண்டுதல் வைக்கிறேன் குத்திக்கிட்டு செத்து போனதுக்கு அப்புறம் பொண்ணு எப்படி செட் ஆகும் அண்ணா ஓய் கண்ணே இந்த ஊரான ஊருக்குள்ள அண்ணா மத்தாளக்காரண்ணா ஏமா இறங்கி வாங்கண்ணா ஏன்னா உட்கார்ந்தாலும் இருக்கிறேன் என்ன மத்தாளம் ஆமா நான் உட்கார்ந்தா அண்ணா இந்த ஊரான ஊருக்குள்ள கண்ணை தொலைச்சு விட்டு போயிடாத முண்டை அவளும் என்னமோ பேசணும்னு ஆசைப்படுறான் சொல்லுமா இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு பொட்டு புள்ள இந்த ஒரே ஒரு பொட்டு புள்ள தன்னந்தனமையா மத்தாளக்காரன் காலை உடச்சுட்டியே எப்படி அந்த ஆளு பெஞ்ச் மேல ஏறி உட்காந்து கையெழுத்து வச்சிருக்கிறேன் தேவத்திலயா சொல்லுமா யாருக்கிட்ட போறது நான் எங்க போறது ஏதாவது சீக்கிரம் சொல்லுடா என்கிட்டே வந்துடா அது வரிசையா இருக்கும்போ அண்ணா பேசுறது ஆளு வேணும்டா ஆமா நல்ல ஒரு ஆளு நம்ம நந்தவனத்துல சுத்தி பாத்தினா இன்னும் இருக்கு நந்தவனம் இல்லையா சரி இந்த கோயிலெல்லாம் சுத்தி பாத்தினா நல்லா தெளிவா சொல்லு இந்த கோயிலெல்லாம் சுத்தி பாரு முன்னாடி ஒருத்தனை நிச்சயிச்சுக்கிறான் யாரு பேரு முடி போட்ட மூஞ்சன் ஆமா சரிடா நான் போய் பாத்துட்டா அந்த முடி போட்ட மூஞ்சிட்டு போய் பேச பத்திரமா போய் பேசு அண்ணா ஓய் நான் போய் பார்த்தா முன்னுக்கு வந்துருவா முன்னுகரியா நீங்க சீக்கிரம் 2 பேர் வரல ஆமா அந்த ஆளை நம்பி போ கூடிய சீக்கிரமே எப்படி முன்னுக்கு வந்துருவேன் அப்ப நான் போய் பாக்கட்டுமா போடி திட்டுமுண்டா போடி போய் ஐயோ எங்க போய் சொல்லுவேன் நீங்க சொன்னீங்க தானே சொல்லி போய் பார்த்தேன் அண்ணா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தானே போய் பார்த்தேன் பார்த்தனா அப்படியே அலையறான் எங்கடா எப்படா அப்படின்னு அலையறான் அப்படின்னா அண்ணா நான் போய் பார்த்தனா அவன் என்ன வச்சிருக்கான் ஏது வச்சிருக்கான் தெரியல என்ன அப்படியே நறுக்கான்னு குச்சி விட்டான் ஐயோ அண்ணா குச்சி விட்டான் ஓய் குத்துதாமா இங்க வா பொங்கல் இல்லையா பண்ணிக்கு ஆனா அவன் என்ன வச்சிருந்தாலும் சரி அது எனக்கு மட்டும் கொஞ்சம் கொடுக்க சொல்லணும் அப்படியா உட்காரு கேட்டு வாங்கி கொடுத்தான் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க அதா இந்த பொங்கலுக்கு கருங்கரும்பு வாங்கினேன் அந்த கருங்கரும்பு தின்னுகிட்டே வந்தேன் சரி கூத்தாடுறதுக்கு டைம் ஆகி போச்சுன்னு சொல்லி பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் அந்த கருங்கரும்பு தான் அவனுக்கு குத்து இருக்கும் அப்படியா அதுதான் வேற ஒண்ணும் இல்ல சரி சரி செதால இருக்கும் போது அதெல்லாம் எது இருக்காது அதெல்லாம் அருமையா இருக்கும் சரி வடச்சோல்ல நல்லா டேஸ்டா இருக்கும் கொடுக்குறேன் ஏமா கரும்பு தான் வச்சிருக்கானா ஐயோ கரும்பு ரொம்ப பிடிக்குமே உங்களுக்கு அஞ்சாமா சரி கரும்பு வாங்கி வச்சுக்கிறான் அவன் கொடுப்பா கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நதி கண்டி நீ கையில் வந்தா கடிச்சு துண்டே நதி நான் ஓடி கொண்ட நதி உன்ன ஒரு தடவை பார்த்ததில்லை
இன்னொன்னு பண்ண ஆல்ரைட் அண்ணன்னா போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு யாரும் மாப்பிள்ளை போனா போகட்டும்னு புத்த வாங்கின இவளையா போக சொன்னேன். பின்ன அது இல்ல, பேசக்கூடிய வாய்வார்த்தைகள் போனால் போகட்டும். சீராக அமைந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. இந்த ராஜசபைக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மாமானது 2 வணக்கம். சொல்லு ஐயா, உன்னதான் கேக்குறேன். இப்படி எல்லாம் பொம்பளைங்க குமியறதுக்குள்ள நிமியறதுக்குள்ள வாய் திறந்து கொட்டையை விடுறதுக்குள்ள என்ன பண்ணாலும் இப்படி பண்ணாலும் வாயில வைக்கணும் வாழைப்பழத்தை. இருந்தாலும் இந்த அரங்கேற்ற மேடையிலே இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி. கணவன் உயிர் காற்ற கற்பகவல்லி என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்தன்னிலே வேடுபட்டு நான் வந்தபடியா நீங்க யாரு? என்னுடைய பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன தெரியுமா? யாரு? அம்மா ஜோதி மாதி பதனி, அம்மா ஜோதி மாலரணிதே, உன்னுடைய பெயர் என்ன? ஜோதி மதிவதனி. ஜோதி மதிவதனி. ஜாதி மலர் அணிந்த. ஜாதி மலர் அணிந்த. அண்ணன் நடந்து. என்னுடைய பின்னே சடை குலுங்க. சடை குலுங்க. 1000 மின்னலிலே. 1000 மின்னலிலே. ஜோதி மின்னலை போல. ஒரு ஜோதி மின்னலை போல. என்னுடைய பெயர்தான். உன்னுடைய பெயர்தான் யமுனை. ஓ, உங்களுடைய பெயரோ யமுனை. ஆமா. அப்படி உங்களுடைய பெயர் யமுனையாக இருந்துட்டாலும் யமுனையாக இருந்தாலும் அம்மா, இந்த உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? யமுனையை பெற்றெடுத்த என் அன்பு தாய் தந்தையார்கள் யாரு? அவங்க யார் தெரியுமா? யாரு? அம்மா என்னை பெற்ற
அம்மா அண்ணா அம்மா என்னை பெற்றெடுத்த உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என்னுடைய தந்தையார் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாமர மக்களுக்கு பகல் நேர வேளையில வெளிச்சத்தை தரக்கூடியவர் என்னுடைய தந்தையார் யாரு? கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய தேவன். ஓ, கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய தேவன் உன்னுடைய தந்தையார். சரிம்மா. எனது தாயார் சாயாதேவி. ஓ, சாயாதேவி. சரிம்மா. சாயாதேவிக்கும் சூரிய தேவனுக்கும் நீ மகளாக பிறந்தாயே. அப்படி மகளாக பிறந்து நீங்க யார் யார் பிறந்தீங்க? உடன் பிறப்புகள் யாராவது இருக்கிறார்களா இல்லையா? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? சரியாக 5 பேர் பிறந்தோம். ஓ, சரியாக 5 பேர். ஆமா. யார் யாரு? முதலாவதாக பிறந்தவர் என்னுடைய அண்ணன். யாரு? சனீஸ்வரன். ஓ, சனீஸ்வரன். சரி. இரண்டாவது என்னுடைய அண்ணனாகப்பட்ட உலகத்திலே ஒரு கண்ணியம் கடமை கட்டுப்பாடு தவறாத ஒரே ஒரு மன்னன். எனது அண்ணனாகப்பட்ட யமதர்மராஜன். ஓ, யமதர்மராஜன். ஆமா. உனக்கு இரண்டாவது அண்ணன். ஆமா. சரி. அவருக்கு பிறகு நாங்க 3 பெண் குழந்தைகள் பிறந்தோம். ஓ, 3 பெண் குழந்தைகள். அப்படி பிறந்திருந்தாலும் யார் யார் 3 பேரு? முதலாவதாக பிறந்தவர் என்னுடைய அக்காவாகப்பட்ட கங்கை. ஆமா. சரி. அதன் பிறகு இந்த யமுனை. நீ அப்படி பிறந்திருந்தாலும் இன்றைக்கு என்ன வேலை? இன்று என்ன வேலை? தினந்தோறும் காலை எழுந்தவுடன் என்னுடைய அண்ணாருடைய பாதத்தை பணிவது வழக்கம். ஓ, பாதத்தை பணிவது வழக்கம். சரி. இன்றைக்கு என்னுடைய அண்ணனுடைய பாதத்தையும் எனது அண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? ஓ, உனக்கு அண்ணிங்கிறாளா? ஏப்பா என்ன வாப்பா? என்ன எப்படி கேக்குறா? மண்டமா அடிச்ச மாதிரி என்ன பிடிக்காது சொல்ற? என் அண்ணி இருக்கிறான்னு கேட்டேன். அதுக்கு இப்படி பேசுறீங்க? ஓ, உனக்கு அண்ணி இருக்கிறாங்க. ஆமா. சரி. என்னுடைய அண்ணி ஆமா சுபால தேவி இருந்தாலும் என் அண்ணனை காண வேண்டும்.
தங்கா தேவியாகப்பட்ட ஏலே சுபாலா தேவியும் ஆ உன் தங்கையாகப்பட்ட யமுனை தேவியும் யமுனா தேவியும் தங்களுடைய திருவடிக்கு நாங்கள் 1000 கோடி வந்தனம் புரிந்திருக்கிறோம் சாமி. தேவி தங்கா அண்ணனுடைய திருவடி பாலத்தை பணிந்திருக்கிறார். பாலத்தை பணிந்தபடியா என் தங்கச்சி என் மனைவி எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி வாழ வேண்டும், என்ன காரணத்தை எங்க அண்ணன் தலைப்பதும் எரிதலை எடுத்துறீடா ஐயா. என்ன சொல்ற? எங்க அண்ணன் அழகு எப்படி, எங்க அண்ணன் எப்படி அழகா இருக்கிறாரா? தங்கா தேவி தேவி பாதமேலே படித்தனாலே எங்க அண்ணனுடைய திருமணி பாலத்தை பணிந்தபடினா அப்படியா? அண்ணன் வர அப்படி கொடுத்துரு, ஏதோ ஒண்ணு என்ன பேரு கொடுத்தா தான் அவரு கொடுக்க சொல்றேன். 3 பேருக்கு மட்டும் 3 பேருக்கு அப்ப எனக்கு இல்லையா?
சரி என்ன பேருக்கா என்ன பேரு என்ன பேரு அக்கனி மாரியம்மனுடைய அவனுடைய பேர் கேட்டியா ஆண்டவனுக்காக அவர் சொத்து நமக்காக 3 பேத்துக்கு 10 அவருடைய குடும்பங்கள் என்றென்றும் சீரும் சிறப்பாக வாழ ஆண்டவன் அக்னி மாரியம்மன் வேண்டிக் கொள்கிறேன். ராமோஜயம். தங்கா ஆஹா அண்ணா என் திருமணி பாலத்தை மனிதபடியால் இந்த தென் திசையில வேறு புகழோடு சீரும் சிறப்பாக வாழ்ந்திருந்தால் பையகத்தில் கோடான கோடி காலம் தாங்குடைய ஆசீர்வாதம் தாங்குடைய சித்தமாகட்டும். ஆனா இருந்தாலும் உன் தேவையாகப்பட்ட சுவாலா தேவையை எதற்காக வரவழைத்தீங்க? என்ன காரணம்? யாதி என்ன எதுக்குல கூப்பிட்டீங்க? என்ன காரணம்? எவ்வளவு வேலை உங்களுக்கு தெரியுமில்ல? தேவி இன்று எதற்காக வரவழைத்தீர்கள்? யானை முதல் இளம்ப கடை 84 ஜீவங்களை சரி நீர்களை பிடிக்க போகணும். போவதாக இருந்தாலும் அதனால தங்கா தேவி இந்த பூலோகத்தில் இருந்தாலும் சரி தெய்வலோகத்தில் இருந்தாலும் சரி அந்த விண்ணிலும் சரி மண்ணிலும் சரி என் தேவியாகப்பட்ட சுபாலா தேவி தான் உத்தமி, ஆமா சித்தமி, ஆமா கற்புக்கு அரசி, பத்தினி, பதிவரதா. ஆமா என் தேவியை தவிர யாராவது இருக்கிறாங்களா? அந்நிய தவிர உலகத்துல யாரும் இருக்கிறாங்களா? இந்த தென் திசையில் நீங்கள் நீதி, நேர்மை, நெறிமுறை தவறாத ஆட்சி செய்து வரீங்க. அதனால உங்களுக்கு ஏத்த மனைவி நான் மட்டும் பத்தினி, உத்தமி இப்படி சொல்லக்கூடியவள் கற்புக்கரசி நான் மட்டும்தான். உன்னை தவிர யாருமே கிடையாது, யாருமே இல்ல. ஆமா ஆனால் நம்ம 3 பேரும் நாம 3 பேரும் பேசிக் கொண்டிருக்க வேலை இருக்கும் பொழுது அந்தர மாயமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யாரது? யாரப்பா? என்ன அப்படியா? யாரு? என்னங்க நாம இருவரும் உன்னை தவிர பத்தினி யாரும் இல்லை என்று நம்ம பேசக்கூடாது. ஆறாடி எங்க கடந்த ஒரு முக்கியமான கதையில உள்ள பூந்துக்கிட்டு இப்படி பண்ணா கதையினோட விளக்கம் தெரியாதா? மாய்த்து பிடிச்சிருக்க நாம இருவரும் பத்தினி, உத்தமி, கற்புக்கரசி அப்படி என்று பேசி கொண்டிருக்கும் போது ஆமாங்க. ஆனா அந்தரமாக அசுர வாழ்க்கை என்ன சொல்லுது? என்ன சொல்கிறது? நீ
நினைப்பதுதான் தவறு. ஆனா பூலோகத்தில் இருக்கக்கூடிய காட்சி நாட்டை ஆளக்கூடிய காட்சி மகளாகப்பட்ட கற்பகவல்லி உண்மைதான். அவள்தான் பத்தினியா உத்தமையா சித்தமையா அப்படி என்று அசிரவாக்கு சொல்லுகிறது. அதனால மன்னா பத்தினி உத்தமை சித்தமி கற்புக்கரசி. ஆனா தேவலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி பத்தினி கற்புக்கரசி நான் ஒண்டி ஒருவன் மட்டும்தான் இருக்கணும். யாரும் இல்ல. என்னை விட யாரோ ஒரு கற்பகவல்லி இருக்கிறான். அப்படியா? அப்படின்னு விட மாட்டேன். அதனால அவளுடைய பத்தினித்தனத்தை குறைக்கணும். நாம இருவரும் ஆமா பூலோகம் போகணும். பூலோகம் சென்று அவருடைய பத்தினி தனத்தை ஒத்துமை பணத்தை அதாவது கற்புக்கு அரசு அவருடைய அனைத்துமே நாம பத்திரிக்க வேண்டும் குறைக்க வேண்டும். ஆமா அதனால் தலைவா அருன்னு தெரியாத தேவி நீ எந்திரிச்சு பார்த்தாயா சரி தங்கா சரி இருக்கட்டும். ஆனா தங்கா அவருடைய பத்தினி தனத்தை குறைக்க வேண்டும். நாம இருவரும் அங்கே சென்று அவளிடத்தில் சென்று அவருடைய உத்தமி தனத்தை நம்ம குறைக்கணும். ஆமா நீ என்ன செய்ய வேண்டும்? நீ சுபாலா தேவியை இருப்பவள் நீ தாசியாக சென்று நீ செய்யற கொடுமையில நீ செய்யற கொடுமை சித்திரவதையில அவருடைய பத்தினித்தனை குறைய வேண்டும். உண்மைதான். ஆமா நீ தாசியாக போக வேண்டும். அப்ப நான் எப்பொழுது நான் அழைக்கிறேன்னு அப்பொழுது வர வேண்டும். அப்படியே போயிட்டு வரேன். ஆனா தேவி நான் தாசியாக செல்ல வேண்டும். நீ தாசியாக போக வேண்டும். நானு டாபராக போக வேண்டும். ஏங்க டாபர்னா என்ன? அதான் டாபர்னா மாமா வேலை பாக்குறேன். ஓஹோ மன்னா ஏன் இப்படியே செல்வது? இப்படியே சென்றால் என் திசை ஆளக்கூடிய யமனும் யமனுடைய மனைவி சுபாலா தேவி இருவரும் வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்வார். அப்படி ஆகட்டும். அதனால உருவம் தெரியாத தாசியாகவும் சாபராகவும் இப்பொழுது புறப்படும். போயிட்டு வா தேவி. போய் வரட்டுமா? அப்படி ஆகட்டும். தீபதமாக என் திசை ஆண்டருடைய யம தர்மராஜா வந்தவன் பூலோகத்தை தேடி போக அந்த கற்பகவல்லிய பத்தினி தனத்தை குறைப்பதற்காக இப்பொழுது பூலோகம் தேடி போக பூலோகத்தில் இருக்கக்கூடிய காசி நாட்டை ஆளக்கூடிய இப்பொழுது காசி உத்தரப்பிரதேசத்தை ஆளக்கூடிய யாரு? காசி மன்னன் வருகிறார். அவரால் மட்டுமே அறியலாம்.
தருவாய் தந்தையா என் முருகையா சுப்பிரமணி வேலவனே தந்தையா பட்டம் நல்ல பட்டு வச்சு வடிபலக வருபவரே ஐயா வடிபலக வருபவரே பரவாடு இந்த வேலை கண்டையா முருகையா பத்து மரணி தருவாய் கண்டையா சுரரை கன்றவரே சுப்பிரமணி வேலவரே ஐயா சுப்பிரமணி வேலவனே சுரகளை நீ அழிப்பாய் கந்தையா முருகையா சுப்பிரமணி வேலவனே கந்தையா முருகா மந்திரி மதுரமுத்து மகாராஜா கொடாயில குத்து ஏய் அடி வாங்கிட்டு வர அப்படி போடுவோம் என் காவலரே அரசே மந்திரி யாரு மகாராஜா அவர்களே நான் சபைக்கு வருகின்ற போது நீங்கள் சபைக்கு வருகின்ற போது நான் யார் நீங்க யாரு எனது பெயர் என்ன உங்களுடைய பெயர் என்ன என் தாய் தந்தை உங்களுடைய தாய் தந்தை என் விருத்தாந்தரம் உங்களுடைய விருத்தாந்திரம் உனக்கு தெரியுமா ஏங்க ஆ. நீங்க யாரு ஆ. உங்க பேரு என்ன ஆ. அப்படின்னு நான் சொல்றதா இருந்தா உம்மா சொல்லியிருந்தா நான் வந்து வச்சிருப்பேன் என்னத்த உம்மா பேரு வச்சிருப்பேன் கால் மேல விழுந்து போயிடும் ஐயோ வேணாம் ஜாமி. வரிசையா கூத்துக்குது மந்திரி யாரு மகாராஜா அவர்களே அப்படி இருந்தாலும் அப்படி இருந்துட்டாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழை சேர்ந்த அழகிரு பொன்னாடு பொன்னாட்டின் பெயர் என்ன ஏய் ஆணை கவுண்டனூர் என்றால் நமக்கு தாய் நாடு தலைநகரம் தலைநகரம் மச்சிமா நகரம் மத்தியமா நகரம் அப்படி இருந்தாலும் ஆ. நாடகம் அரங்கேற்றம் இன்னும் ஆ. இந்த அக்னி மாரியம்மனுக்காக ஏய், பாட்டப்பன் ஓ பாட்டப்பன் அக்னி மாரியம்மன் ஆ. அதாவது அவர்களுக்கு வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் ஆ. யாரு ஆணை கவுண்டர் ரியல் எஸ்டேட் ஆ. அவர்கள் ஆ. இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார் அப்படியா ஆமா அப்படி இருந்தாலும் வேண்டுதலை கூட்டு ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன இன்று வைத்துள்ள நாடகம் ஆ. அருமையான நாடகம் எப்படி? ஆயாளுக்கு பாதி ஏய். கூலி கூலி ஆயா குடுக்குற கூலி ஆளுக்கு பாதி என்னங்க அப்படி சொல்றடே ஆ. நாடகம் அதுதானா அதுதாங்க ஆ. அது இல்லையா அது இல்ல சரி வா சொல்லி போறியா நாயா அடி வாங்கணும் நாய் வேலை மிதி போன நாய் வேக நம்மள கடிக்கணும் சரி சொல்றா ஏங்க ஆ. இன்று வைத்துள்ள நாடகம் ஆ. கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி ஆமா இந்த நாடகத்தில் நான் யார் யாரு எனது பெயர் என்ன உன்னுடைய பெயர் என்ன ஏய் ஓய். இந்த நாடகத்தில் நாடகத்தில் நீங்க யாரு உங்க பெயர் என்ன ஆ. நீங்க என்ன தொடக்க வந்தீங்க ஏய். இல்ல எதுக்கு இல்ல எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படி கேட்கணும் ஆமாங்க மந்திரி யாரு மகாராஜா அவர்களே சொல்லி வருகிறேன் ஆகட்டும் ஆ.
மந்திரி யாரு? எனது பேர் சொன்னேனே உனக்கு தெரிந்ததா? இல்லைங்க. இந்தாண்ட மத்தாள சத்தம், சரி, இந்தாண்ட குழலகார சத்தம், முன்னாடி மக்கள் சத்தம். இப்ப எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க ஓரளவு. ஆனா இந்த பக்கம் மட்டும் தான் கூச்சல. இப்ப அமைதியா இருக்கிறாங்க. ஆமா, இப்ப சொல்லுங்க, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். எனது பெயர் அப்படித்தான். ஆமா. மந்திரி யாரு? எனது பெயர் நான் சித்திர வடிவமுள்ள சீர்பனை அலங்கரித்து நான் காலை கதிரவனை போல் மாலை சூரியனை போல அகிலத்தில் புகழ் பெற்ற அந்தர தேவர மெச்சிட எனது பெயர். உங்களுடைய பெயர்? எனது பெயரோ உங்களுடைய பெயரோ காசி மன்னனுக்கு. என்னடா புடிங்கி வாயில விடுற? என்ன மசரியா? என்னது? உங்களுக்கு நெப்பு கட்டு போச்சு, அங்க வாங்க. ஏண்டா? அதாவது மன்னர் வருகிறார்னு சொல்லி ஒரு கத்த வானத்தை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு திரிய எடுத்து இடுப்புல கட்டி அந்த திரிய புளித்து விட்டு பொறுத்து விட்டு கக்கத்துல இருக்கிற வானத்தை எடுத்து அந்த திரியில பத்த வச்சு அப்படின்னு உங்களுக்கு வேட்டு விடுறாங்க. வேட்டு மந்திரி யாரு? இது என்னது? இது பூமி மேல ஆகாயம், கீழே பூமி மேல ஆகாயம். அன்னத்துல கூதி மேல படுதா கட்டிக்குது. அதுக்கு மேல விண்ணு. என் பேரு புகழும், இந்த மண்ணுக்கும் அந்த விண்ணுக்கும் உங்க பேரும் புகழும் விளங்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் வேட்டு விடுறேங்க. என்ன நம்புங்க, உங்களை 4 ஆளுக்கு மேலால கொண்டு போறேன். நானு சேர்த்து விடுவேன். சேர்த்தாது விடுறதில்ல. பின்ன அப்படியா? சரி மன்னா. மந்திரி யாரு? அப்படி உங்களுடைய பேரோ காசி மன்னனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த அந்த அன்பு தெய்வங்கள் என் தாய் தந்தை. வாயில ஒப்பணும். தாய் தந்தை அது ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. எனக்கு பொண்ணவாய், நான் படிச்சது கிடையாது. அதாவது நான் பட்டிக்காடு வில்லேஜ் கிராமம். படிப்புனா என்னன்னு தெரியாது. சரி, அந்த காலத்தெல்லாம் பாரு கவுண்ட பாருங்க, எங்கடா வாயில ஒப்பணும் காணும். அப்படித்தான் வந்து கேட்பாங்க. காட்டுக்கு வேலைக்கு கூப்பிடுறதுக்கு அப்படித்தான் கேட்பாங்க. அந்த பழக்க தோசத்துல கேட்டுட்டேன். சரி, உங்க தாய் தந்தைகள் யாரு? என் தாய் தந்தை
என்னை 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசை வினாடி அங்கத்திலே பெற்றாளே என் தாய் உன் தாய் புண்ணியவதி. ஐயோ சாமி, ஏண்டா ஐயோ என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஊர்ல யாருகிட்டையும் சொல்லி விடாதீங்க. அம்மாளுக்கு புண்ணு ஏன் நல்ல டாக்டரா கூட்டிட்டு போய் காட்டுறது. புண்ணியவதிடா, அதுக்கு வேணா நம்ம கிட்ட ஆயில்மெண்ட். அம்மா புண்ணியவதி என் தாய் தாய். எங்க அம்மா 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 5 10 போடுங்க அம்மா. போட உள்ள 5 10 என்ன என் தாயார் தாயார் யார் தெரியுமா? யாரு? அது என்ன இடதோடு எனக்கு பெரு வைத்த தந்தையாரோ பேர சொல்லுவேன். அது என்ன ஒரு தாயாரு ஏன் மந்திரி அப்படி
என்ன பாட்டு ஊதுற? நான் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். போனா போகட்டும், போடாமா அடி வாங்குறது எனக்கு தான் தெரியும். என்ன வரிசை ஓய் மந்திரி யாரு? மகாராஜா அவர்களே, போனால் போகட்டும். ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் குடுத்துட்டு போ, குடுத்துட்டு போ போ. கீழே போடுப்பா மகாராஜா, கீழே போட வளர்றேன். ஆமா, வளர்ற பையன் கீழே போட்டு கொண்டு விட்டு போங்க. நாளைக்கு கோமணி புண்டு வைக்குவீங்க. நீ சொல்றது நாயண்டா, நாயம். மந்திரி யாரு? மகாராஜா அவர்களே, என் தந்தையார், தந்தையார், என் தாயார் என்னை ராரி ராரி என்று, ராரிகாரனுக்கு பெத்தாலோ என்னை தூரி தூரி என்று, உன்னுக்கு பெத்தாலோ நீங்க தானே சொன்னீங்க, நானா சொன்னேன். என் தாயாரோ தாயாரோ விமலாதேவி. மன்னா அம்மாளா அம்மாவோ விமலாதேவி. விமலாதேவி உண்மைதான். அம்மாளா ஓப்பா அரப்பா அப்பா யாரால இருப்பாரப்பா. என் தந்தையார் தந்தையார் விமலரசன். ஓ விமலரசன். உண்மைதான். விமலா தேவிக்கும் விமல அரசனுக்கும் நீங்க மகனாக பிறந்து நீங்க எங்க வாழ்ந்து வரீங்க? என் நாடு, உங்களுடைய நாடு. டேய், ஓ பூலோகமா பூலோகமா இல்ல பொண்ணு லோகமா பூலோகமா மண்ணு லோகமா மண்ணலோகமா 56 தேசமா 56 தேசமா? என் நாடு. உன் நாடு. உன் நாடு என் நாடா? என் நாடு தாங்க ஆதமத்த நாட்டுக்கு நான் தாங்க திக்கத்த ராஜா. திக்கத்த ராஜா இங்க வாங்க. அப்புறம் போடு அடிச்சு போறோம். என் நாடு உங்க நாடு தெரியுமா? சொல்லுங்க. சொல்லி வரீங்க. ஐயா நாடு தேசமது மத்தியால கேளா எனது நாடு மந்திரியார கேளா. மந்திரியார கேளா. எனது நாடு மந்திரியார கேளா. சத்தியமோ தவறாத என் நாடு
மந்திரி யாரே? மகாராஜா அவர்களே, என் நாடு உங்களுடைய நாடு நீர்வளமும் கொண்ட நாடு, நீர்வளமும் கொண்ட நாடு, நிலமான என் நாடு, நிலமான உங்க நாடு. என் நாடோ நாடோ இதர்ப்ப தேசம். ஓ, உங்களுடைய நாடோ விதர்ப்ப தேசம். உண்மைதான் சாமி, ஆ. உங்க நாடோ விதர்ப்ப தேசம். ஆ. என் நாடு ஆதமத்த நாட்டுக்கு திக்கத்த ராஜா. கத்த ராஜா என் நாட்டுக்கு வந்தவங்க திரும்பி போனது சரித்திரத்திலே இல்லைங்க. யாருமே யாரு வந்தாலும் திரும்பி போறது சரித்திரமே கிடையாது. நானு நீயே வந்தாலுமே திரும்பிலாம் உன் நாட்டுக்கு போக முடியாது. ஏன்டா? அப்பேற்பட்ட நாடு என் நாடு. என்ன இது? என் நாட்டை சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் செவுரு தான். ஓ, காம்பவுண்ட். ஆமா, சரி. அப்படியே மணி மண்டபம் தான். அது மட்டுமல்ல, இங்க பாரு, வரவங்களுக்கு மூணு கல்லு அப்படியே அடையாளத்துக்கு கல்லு. ஆமா, அது மட்டுமல்ல, உள்ள அமுத்து பைப்பெல்லாம் இருக்கும். சரி. அதுக்கு முன்னாடி என் நாட்டுக்கு முன்னாடி நுழைவு வாயில் இருக்கு பத்தியா, கேட்டு. கேட்டுக்கு முன்னாடி அடையாளத்துக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் பாரு. என்னன்னா? பழைய மரம், பழைய பாய், பழைய தலவாணி, பழைய தொடப்பம், இது எல்லாம் என் வாசலுக்கு முன்னாடி இருக்கும். அப்படியா? என் நாட்டுக்கு வந்தவங்க திரும்பி போனதே இல்ல. ஆமா. உன் நாட்டின் பெயர் என்ன? அது மொத்த நாடுங்க சுடுகாடு. என் நாட்டுக்கு நீங்க வாங்க, திரும்பி நீங்க எப்படி எந்திரிச்சு போயிருங்கன்னு பாத்துறேன். யாரா இருந்தாலும் அதே தான். ஆமா, போனா வர முடியாது. போனா வர முடியாது. வரீங்களா? நான் வர்றப்பா. ஏங்க வேணாம். ஆனா நான் மட்டும் என் நாட்டுக்கு தினமும் போயிட்டு வரேன். நீ வாடா, போயிட்டு வா, படுத்து தூங்கிட்டு கூட வாடா. எப்ப ஏன்னு கேளு. காலையில சாயந்தரமா 2 நேரமும் என் நாட்டுக்கு போய் பாத்துட்டு வரணும். என்ன காரணம்? என்ன? பீபேட போறேன். அப்படியா? சரி. மந்திரி யாரு? மகாராஜா. போனால் போகட்டும். ஏய், உங்களுடைய நாடோ என்ன? விதர்ப்ப தேசம். விதர்ப்ப தேசம். விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு என்ற திருமணம் ஆனதா? ஏய், போய் கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கேனப்பட்டன? அங்கேதான் போற இல்ல, அப்படி கேட்டனா என் மனைவி நான் திருமணம் செய்த என் தேவியால், நான் கல்யாணம் செய்த என் கன்னியால், என் தேவதை. யாருங்க அந்த தேவடியா? தேவதை என் மனைவி. யார் தெரியுமா? யாரு? அஜனா மாலா தரித்ததோர் மனைவியோட பேரா சொல்றேன். என் மந்திரி மாறி கல்யாணம் செய்தாரோ
சண்டை முட்டி காளி மன்னா என் மனைவி ஏங்க இந்த கேளுங்க ஏன்டா குழந்தைக்காரரு என் கூட்டுக்கு வந்து வட கோமாளி கூத்துக்கு டைம் ஆயிடுச்சு போலாம் அப்படின்னு குழந்தைக்காரர் வந்து என்ன கூப்பிட்டா அப்படி நானும் கூத்து கிளம்பலான்னு பையன் பொட்டி தூக்கிட்டு வெளியே வந்து நான் வீட்டுக்கு வெளியே எங்க அம்மா கூப்பிடுது ஏ மகனே நில்லடா அப்படின்னுச்சு எங்கடா பொட்டி எடுத்துக்கிட்ட அப்படின்னுச்சு அம்மா இந்த மாதிரி நான் கூத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா கேக்குது மகனே கூத்துக்கு போறோம்னு தினமும் நீ பொட்டியை தூக்கிட்டு போற கூத்துல போய் அங்க போவாத அங்க கேமரா தெரியாது இங்க வா சென்டர் வா போதுமா சொல்லு கூத்துக்கு போய் கூத்துல என்ன வேஷம் போடுவேன் அப்படின்னு எங்க அம்மா கேட்டுச்சுங்க சரி அதுக்கு எங்க அம்மாட்ட நான் சொன்னேன் அம்மா கூத்துலயே மொத வேஷக்காரன் நான் தான்மா கோமாளி வேஷம் போடுறேன் கோமாளி வேஷம் ஆமா சரி அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா என்ன மகனே நீ கோமாளி வேஷம் மட்டும் போடவே போடாதுரா அப்படின்னு எங்க அம்மா சொன்னிச்சு பாருங்க நான் கேக்குறேன் எங்க அம்மாட்ட ஏமா கோமாளி வேஷம் போடாதுன்னு சொல்றேன் கூத்துலயே கோமாளி வேஷம் தான் நம்பர் 1 கோமாளி தான் எடுத்து கொடுக்கறது ஆமா எல்லாரும் மக்கள் எல்லாமே கோமாளி வேஷம் நிறைய வர்றாங்க நீ ஏமா கோமாளி வேஷம் மட்டும் போடாதுன்னு சொல்ற அப்படின்னு எங்க அம்மாவை கேட்டேன் அதுக்கு எங்க அம்மா சொல்லுது இந்த மாதிரிடா கண்ணு பக்கத்து ஊர்ல கூத்து விட்டு இருந்தாங்க நான் போய் கூத்து பார்க்க போனேன் பாரு இந்த ஆயாலாட்டம் லைட் மரத்த பக்கமே நானும் பாய் போட்டு உட்காந்து கூத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வர விட்டிய வர கண்ட கலதைங்க எல்லாம் கோமாளி பையனை புடிச்சிட்டு அடிக்கிறாங்க அதனால நீ கோமாளி வேஷம் மட்டும் போடவே போடாதரா அப்படின்னு எங்க அம்மா சொன்னுச்சு அதுக்கு எங்க அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொன்ன எங்க செட்ல அடிக்கிற ஆளுங்களா யாருமே இல்ல அதிகமா இல்ல ஒரே ஒரு ஆளு தான் இருக்கிறான் செட்டு வாத்தியார் அவங்க தம்பி விட்டு பையன் அவன் தான் ஓவியத்தை அடிக்கிறான் நான் தான் அடிக்கிறேன் உன்ன ஏன் நீ அடிக்கலையா ஒரு அடி கொடுத்தீங்களா தொற்றுப்புறான் நானு இல்ல எங்க அம்மாட்ட அப்படி சொன்ன செட்டு வாதியார் அவங்க தம்பி வீட்டு பையன் தான் ஓவித்து வந்து அடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மாட்ட நான் சொன்னேன் சரி அதுக்கு எங்க அம்மா என்ன ஆகுது ஊருக்காரர் மவராசிரு அவங்க காய்ச்சி குடுக்குறாங்க கூத்தாடுறதுக்கு இவன் எடுமா இவன் வீட்டு காய்ச்சி எடுத்து குடுக்கறோம்னாட்டும் அவன் வாயையாம் போயிட்டு என்னத்துக்கு அப்படி ஓவித்து அடிக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்ல அதுக்கு நான் என்ன சொன்னேன் எங்க அம்மாட்ட எங்க அம்மா இந்த தேவட விட்டு போய் சொன்னா கேட்க மாட்டேன் இல்ல எனக்கும் எங்க அம்மாவுக்கும் வீட்டுல நடந்த பேச்சுவார்த்தை அந்த மாதிரிங்க சரி வேற ஒண்ணும் இல்ல அடிக்க மாட்டான் ரெடியாகட்டும் என் மனைவி உங்க மனைவி நான் திருமணம் செய்த என் தேவியார் என் மனைவியோ கமலாவதி என்ன கமலாவதி உண்மைதான் சரிங்க கமலாவதியை திருமணம் செய்து இல்லற சுகத்துல ஈடுபட்டு உங்களுக்கு என்று குழந்தைகள் உண்டா ஆசிக்க அன்புக்கு பிறந்த ஒரே மகள் என் மகளோ கற்பகம் மகளோ கற்பகம் உண்மைதான் என்ன ஊமைதான் உண்மைதான்
ஓ, கற்பகம் என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை ஒன்று. பெண் குழந்தை. சரிங்க. அப்படி இருந்தாலும் டேய், ஓய், இன்றைய தினம் வந்திருக்கிறதே என்ன காரணம் என்னங்க? மந்திரியாரே, என் மகள் கற்பகம் 16 வயது வந்து திருமணம் செய்ய வேண்டும். ஓ, 16 நிறைந்த பருவ மங்கையாகிவிட்டார். உண்மைதான். அதனால திருமணம் செய்ய வேண்டும். அதனால என் மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். உண்மைதான். அதனால என் மகளை, அதனால உங்க மகளை அழைத்து வர வேண்டும். உண்மைதான். கற்பகத்தை அழைத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டுங்க. நீங்க போய் அருவமனையில உட்காருங்க. அரண்மனையில போய் உட்காருங்க. அதனால உன் தந்தையார் அழைத்தார் என்று என் மகளை அழைத்து வா. அப்படியே ஆகட்டுங்க. திருமணம் செய்ய வேண்டும். கல்யாணம். எனக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுங்க. மந்திரியானா என் மகளை போய் உனக்கு கொடுக்கணும் நானு. ஐயோ சாமி, ஏன் சாமி மந்திரியா இருந்தான்னா மகாராஜனா இருந்தான்னா என்கிட்ட கை நிறைய பொன் பொருள் இல்ல. சாமி, நான் மந்திரியா இருந்தாலும் உன் பொண்ணை கொடுக்கறது என்ன போய் கோர? என்கிட்ட கை நிறைய பொன் பொருள் இல்ல விட்டாலும் கை சோட்டுதுங்க. பொருள் இருக்குதுங்க. அதனால உன் தந்தையார் அழைத்தார் என்று என் மகளை அழைத்து வா. அப்படியே ஆகட்டுங்க. சென்று வருகிறேன். ஆகட்டும். கேளுங்கள் சபையர்களே, காசி மன்னனாகப்பட்டவர் தன்னுடைய மகளாகிய கற்பகத்தை அழைக்க கற்பகம் சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் பின்னால்